ஆகவே வேல்முருகன் அண்ணன் அதே மாதிரி மனிதாபிமானம், கலைஞர் பாராட்டின மாதிரி அவருக்குள்ள ஒரு எம்ஜிஆரும் இருக்கார். ஆனால் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற போது எப்படிப்பட்ட மனிதரை நாம் அழைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை பற்றி நான் சொல்லுகிறேன். ஆனால் உலகின் எல்லா மூலையிலும் தமிழன் இருக்கிறான், அவர்களுடைய இதயத்தில் தமிழனாக இந்த வேல்முருகன் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அரசியலை விட்டுருங்க, அவருடைய எப்படிப்பட்ட மனிதர் என்பதற்கு செல்வாக்குமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டங்க, ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க அந்த கூட்டத்தில். 2 வயசு குழந்தை, அவனுக்கு இப்போ 22 வயசு. அவன் கண்ணீரோடு சொல்கிறான், அதாவது அன்றைக்கி நீங்கள் என்னை போட்டில் ஏற்றி அனுப்பலைன்னா நாங்கள் உயிரோடே வந்திருக்க மாட்டோம் ஆஸ்திரேலியாவுக்கு. நான் அன்றைக்கி பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய அதிபராக இருக்கேன், நான் நன்றி சொல்கிறதுக்காக உங்களுக்கு திருப்பி வந்தேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா நீங்கள் இதெல்லாம் ஏன்னா வெளியே சொல்ல, இதெல்லாம் நம்மலாம் சொல்கிறதுக்காக செய்கிறோம், இது நம்முடைய தமிழ் ஆள், நம்முடைய தமிழனும் சாவுறான், எதை வேணாலும் எதிர்த்து நம்ம செய்யணும் இல்லைன்னே அந்த சொல்லக்கூடிய மனசு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப பெரிய மனசு. அதனால தான் கலைஞர் அவர்கள் இவர் சட்டசபையில் பேசி முடிச்சோன்னா நீ வேல்முருகன் இல்லையா தூள் முருகன் அப்படின்னு சொல்லி பாராட்டு பெற்றவர் அவர்.